தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றினால் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் காற்றின் தரக்குறியீடு 66 பதிவாகியிருந்தது. கொழும்பு மாவட்டத்தில் காற்றின் தரக்குறியீடு 38 பதிவானதுடன் பதுளையில் அது 60 காணப்பட்டது. தம்புளையில் 63 குருநாகலில் 63 புத்தளத்தில் 44 காற்றின் தரக்குறியீடு அமைந்திருந்தது. மட்டக்களப்பில் தரக்குறியீடு 65 இன்று காணப்பட்டது. காற்றின் தரக்குறியீடு 0க்கும் 50க்கும் இடையே காணப்படுமாயின் அது சிறந்த நிலையாகும். சராசரியாக ஒருவர் ஒரு நாளைக்கு 8,000 முதல் 10,000 லீட்டர் காற்றை சுவாசிப்பதாக வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் கிடைக்கும் ஆரோக்கியமற்ற காற்றினால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக காற்றில் உள்ள இந்த சிறிய துகள்கள் நுரையீரலுக்குள் செல்லலாம். இதன் விளைவாக இந்த துகளில் உள்ள பல்வேறு நோய்க்கிருமிகள் மற்றும் அவற்றில் உள்ள மாசுபடுத்தும் துகள்கள் சில நோய்களை அதிகரிக்கச் செய்யும். சிறு குழந்தைகள் பாதிக்கப்படலாம் மற்றும் பெரியவர்கள் கூட பாதிக்கப்படலாம். நுரையீரல் தொடர்பிலான பல்வேறு நோய்கள் மற்றும் ஆஸ்துமா நோய் போன்ற நோயுள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு நுரையீரல் நோய் இருக்கலாம். அவர்களுக்கு அடிக்கடி இருமல் ஏற்படும். வெளிச்சூழலில் இவர்கள் சுவாசிக்கும் காற்றின் தரத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் அவர்கள் மேலும் பாதிக்கப்படலாம். இதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது? குறிப்பாக சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள் வெளியில் செல்வதை முடிந்தவரை குறைப்பது நல்லது. குழந்தைகளை பொறுத்தவரை இந்த சூழ்நிலை முடியும் வரை தடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் வரை வெளிப்புற விளையாட்டு மைதானங்களில் விளையாடுவதை தவிர்ப்பதன் மூலம் மற்ற தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் ஆபத்துக்களை தடுத்துக் கொள்ளலாம். மேலும் இதுபோன்ற நோய்கள் உள்ளவர்கள் வெளிச்சூழலுக்கு செல்லும் பொழுது சரியான முறையில் முகக்கவசம் அணிவதன் மூலம் ஓரளவு நிலைமையை கட்டுப்படுத்தலாம். இந்த நிலைமை நாளை பிற்பகல் வரை நீடிக்கலாம் என தேசிய கட்டடாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறும் அவர்கள் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.